யாரை ஜெயிக்கிறதுன்னு நான் கேட்டேன்ல, உன்னை நீயே ஜெயிச்சுட்டே போ. யாரையும் பார்த்து பயப்படாத. இந்த வயதில் 15 17 வயதில் இருக்கக்கூடிய உனக்கு சொல்லுகிறேன், யாரையும் பார்த்து என் குழந்தையே, அவங்க பேச்சாளரா இருக்கலாம், நடிகரா இருக்கலாம், மந்திரிகளா இருக்கலாம், இசைக்கலைஞரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் மார்க் வரவங்களா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். யாரையும் இப்படி வியந்து பார்க்காத. வியந்து பார்த்தன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும் தெரியுமா? நீ யாரை வியந்து பார்க்குறியோ அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, நீ அங்கேயே தான் நின்று பார்த்துட்டு இருக்கணும். வியப்பது வீழ்ச்சி, புரிந்துகொள். எந்த கடையிலையும் போய் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்கல்ல, உங்க கட்டா சிட்டா எல்லாம் அவங்க கிட்ட போயிடுது. உங்க ஃபோன் நம்பர் போகும்பொழுது உங்க டேட்டா எல்லாம் கொடுத்துடுறீங்க. நீங்க உங்க ஆதார் எண், உங்களுடைய எல்லாமே இந்த போன்ல இணைக்கப்பட்டிருது. போன் நம்பருங்கிறது, போனுங்கிறது சும்மாவா? யாரும் இதை பற்றி பயமுறுத்துவதே இல்லை. நமக்கு உடனடியா ஒரு விஷயத்தை செஞ்சிடறோம். என் பையன் சின்ன வயசுல செய்வான். ஏதாவது ஒரு குப்பை இருந்தா எடுத்து டிவிக்கு பின்னால போட்டு வச்சிருவான். அந்த டிவிக்கு பின்னால போட்டா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா கிளீன் பண்ணும்போது என்ன ஆகும்? கிளீன் பண்ணும்போது என்ன ஆகும்? எல்லா குப்பையும் வெளியில் வரும். நமக்கு தகுதியே இல்லாதவற்றில் நாம் தோற்று போகிறோம். இது தகுதியே இல்லாத ஒரு கேட்ஜெட். இந்த கேட்ஜெட்டை படிக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்த. யாரையும் பார்த்து பயப்படாத. எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்படு. உதாரணத்திற்கு, பைக் ஓட்டும் பொழுது வேகமா ஓடி போய் முட்டி சாவறதுக்கு பயப்படு. இந்த கேட்ஜெட் இருக்குல்ல, நான் பொய்யா சொல்லல, இதுக்கு பயப்படு. நான் இதுக்கு போய் எதுக்குங்க பயப்படணும்னா, இந்த ஐ இருக்குல்ல, இங்க ஒரு ஒரு கேமரா இருக்குல்ல, இது 3வது கண் உன்னை பார்த்து கொண்டே இருக்கு. உனக்கு தெரியாது. இதுல நீ ஒரு போட்டோ பிடிப்ப, நீ அழிச்சிருவ. சர்வர்ல இருக்கும், எப்போ வேணாலும் நாங்கள் எடுத்துருவோம் அதை. வயது போதை, 16 17 18 வயசு, சம போதையான வயசு இது. இதில் யார் ஜெயித்து விடுகிறீர்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பின்னால் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பிற்கு வருவீர்கள். அம்மா சொல்ற ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுக்கிறியா? கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். என்றால் வயது. இந்த வயதில் நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என் மனதிலே முட்டுகின்ற இந்த கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். இது 3வது கண் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிற. ஒன்றும் இல்லை, அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து இந்த ரியல் எஸ்டேட் யாராவது இருந்தாங்கன்னா இந்த இடத்துல நிலம் வாங்கணுங்கன்னு சொல்லிடுங்களேன். உங்களுக்கு இருக்கிற எல்லா இன்ஸ்டாகிராம் மற்ற விஷயங்கள்ல எல்லாமே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கான கார்டா வந்துகிட்டே இருக்கும். அப்ப யார் கேட்கிறார்கள் நம் பேச்சை? மொபைலை கண்ணியமா பயன்படுத்த. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வசதி இருக்குல்ல, இதை பத்தி சொல்றேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு வார்த்தைகள் முட்டுகின்றது. எதை உன்னிடத்தில் சொல்லுவது, எதை விடுவது என்று நான் கவலையோடு நிற்கிறேன். ஏனென்றால் உலகத்தை சந்திக்கின்றவள் நான். உன் பெற்றோர் மாதிரி இல்லை. உன் பெற்றோருக்கு நீ ஒரே ஒரு குழந்தை தான். இந்த ஸ்கூல் டீச்சருக்கு அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த குழந்தைகள் மட்டும்தான் குழந்தைகள். நான் உலகமெல்லாம் சுத்தி பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான குழந்தைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் சொல்லுகின்ற சத்தியத்தை உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு தகுதியே இல்லாதவற்றில் நாம் தோற்று போகிறோம். இது தகுதியே இல்லாத ஒரு கேட்ஜெட். இந்த கேட்ஜெட்டை படிக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்த. கம்யூனிகேஷனுக்கு மட்டும் பயன்படுத்து, கான்வர்சேஷனுக்கு பயன்படுத்தாத. கான்வர்சேஷனுக்கு பயன்படுத்தாத. இட் இஸ் நாட் ஃபார் கான்வர்சேஷன், இட் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன். இதுல இருக்கக்கூடிய டேஞ்சர் சொல்லவா? ரொம்ப டேஞ்சரானது. என் பையன் என்கிட்ட கேட்டார் ஒரு வாட்டி, அம்மா உனக்கு மட்டும் ரீல்ஸ் பார்த்தா நல்ல நல்ல ரீல்ஸா வருது, எனக்கு மட்டும் பாடாவதியான ரீல்ஸா வருது, ஏமான்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ எந்த ரீல்ஸை 20 செகண்ட்ஸ்க்கு மேல பாப்பியோ அந்த ரீல்ஸ் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்பெல்லாம் நீ எந்த யாருடன் பழகுகிறாய் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்லாம் கிடையாது. நீ எந்த புத்தகத்தை வாசிக்கிறாயோ சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் கிடையாது. உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். பேரண்ட்ஸ்க்கு சொல்லித்தர ஒரு விஷயத்த. நம்ம குழந்தையில சிலது மீன், சிலது மானு. மானு காட்டில் ஓடும், கடல்ல நீந்தாது. மீன் கடல்ல நீந்தும்,
காட்டில் ஓடாது. மீனை பிடிச்சி ஓட சொல்லாதீங்க, மானை பிடிச்சி நீந்த சொல்லாதீங்க. நான் இப்படி சொல்லித்தரேன் குழந்தைகளை. ஒரு குழந்தைக்கு 100% தான் அவளுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் வாங்கிட்டு போறா. உன்னுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் 80ன்னு வச்சுக்கோ. 80 தொடாம இந்த ஸ்கூலை விட்டு வெளில போவாத. உன் மீது பேரன்பு கொண்டு சொல்கிறேன். தோற்பதற்காக நாம் பிறக்கவே இல்லை குழந்தைகளை. ஃபெயில் ஆகிறதுக்காக நம்ம பிறக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோரும் டேலண்டட். நம்ம ஏதோ சில காரணங்களால நம்ம பின்னடைவில் இருக்கோம். ஒன்னு செய், இன்னிலேருந்து போ. யோகா என்ன? நான் யோகா கற்கிறவ. யோகானா என்ன? லிட்டில் மோர் பெண்ட். லிட்டில் மோர் பெண்ட் இஸ் யோகா. 22 வாங்குறியா? பரவாயில்ல, இவங்க தான் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்களே. அடுத்த டெஸ்ட்ல 24 வாங்கு. ஃபெயில் தான், பரவாயில்லங்கிற. அடுத்த டெஸ்ட்ல 26 வாங்கு. அடுத்த டெஸ்ட்ல 30 வாங்கு. அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல 35 வாங்கு. ஃபெயில் தான், பரவாயில்ல. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளை 92 வாங்கியிருப்பா. அவ தான் அன்னைக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட். நான் சொல்றேன், நான் ஜெயிக்கிறவ. எனக்கு ஜெயிக்கிறது நான் எப்படின்னு தெரியும். 98ல இருந்து 92 அது தோக்குது. 22ல இருந்து 35 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுக்கான வித்தையே இதுதான். எல்லோருக்கும் வாய்த்தது தானே எனக்கும் வாய்க்கிறது. நான் மட்டும் ஏன் தோக்கணும்? இன்னொரு விஷயத்தை சொல்லித்தரேன். நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி. 100க்கு நீ 80 வாங்கிட்டேனா அதுதான் உன்னுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். நான் சொல்றேன் நீ 100 அவுட் ஆஃப் 100. ஏன்னா உன் ஹையஸ்ட் பொட்டன்ஷியலை நீ தொட்டுட்ட. உன்னுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் எதுவாக இருக்கிறதோ அதில் நீ கவனம் வை. அடுத்தவர்களை பார்த்து நான் அதுதான் சொல்றேன். என்ன நானே வளர்த்து கொள்றேன் இல்லையா? 22ல இருந்து 24, 24ல இருந்து 26, 26ல இருந்து 32, 32ல இருந்து 35. இதுக்கு பேர் தான் குழந்தைகளே ப்ராக்ரஸ். அதுக்கு தான் நமக்கு கார்டு கொடுக்கறாங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். முதல்ல வாங்கின டெஸ்ட்டை விட உங்க குழந்தை ஃபெயிலா போனாலும் அதிகமா மார்க் வாங்க நான் பாராட்டுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை கொண்டாடுற மாதிரி யாரெல்லாம் ஃபெயிலா போயிடுவானோ, யாரெல்லாம் உருப்படவே மாட்டானோ நினைக்கிறீங்கல்ல, அவன் பாஸ் பண்ணிட்டானா ஆண்டு விழாவில் அவன் போட்டோ போட்டு அவனை கொண்டாடுங்க. அவனுக்கு பரிசு கொடுங்க. முதல் மதிப்பெண் வாங்குகின்றவர்களை தான் மட்டும்தான் பாராட்டுவீர்களா? அப்படி இல்லை. நான் ஒன்னு சொல்றேன் குழந்தைகளை, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவன் என் கிளாஸ்ல இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியாது. 10th ரேங்க் தான். நான் எங்க இருக்கிறேன்னு அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியுதுல்ல. இதுதான் ஜெயிக்கிறது. தோல்விக்கான பயம் கொள்ளாத. ஃபால்ஸ் எவிடன்ஸ் appears real. It's fear. Fear அப்படிங்கிறது false evidence. All class clap அப்படிம்பாங்க. நம்ம எல்லாருமே கிளாப் பண்ணோம். அது எந்திரிக்குமா? நான் கிளாப் முடிஞ்சிச்சுல, உட்காரனால உட்காராது. இன்னும் 2 தட்டு தட்டுன்னு நின்றுட்டு இருக்கோம். நான் அப்படி பார்ப்பேன். ஏன் இந்த திமிர் அவளுக்கு? 98 இப்ப என்ன அவசரம் திருத்திட்டு வந்த நீ? ஒரு 2 நாள் அப்புறமா தான் திருத்துறது. மண்டே வந்த உடனே டென்ஷனா? இப்ப நல்ல டீச்சர்னு ஒரு கேட்டகரி இருக்கு, வெறும் டீச்சர்னு ஒரு கேட்டகரி இருக்கு. வெறும் டீச்சர்னா மீனாட்சி, சுப்பிரமணி, காயத்ரி, சாய்ராபானு இந்த மாதிரி சொல்லி சொல்லி கொடுத்துருவாங்க, பேர் சொல்லி கொடுப்பாங்க. நல்ல டீச்சர் யாருன்னா என்ன மாதிரி காயத்ரி 45, சுரேஷ் 49, சாய்ராபானு 52 இப்படி சொல்லி சொல்லி கொடுப்பாங்கல்ல. நீ வாங்கி எல்லாரையும் பாரு, ஒன்று வரும், அது மட்டும் அது பேர் சொல்லுவாங்க. அது யாரோ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது உன் கிளாஸில். அதுவும் அவங்க அவ்வளோ அழகா திருத்தி அந்த வி குட் 98 வாங்குமா? ஆல் கிளாஸ் கிளாப் அப்படிம்பாங்க. நம்ம எல்லாருமே கிளாப் பண்ணோம். அது எந்திரிக்குமா? நான் கிளாப் முடிஞ்சிச்சுல, உட்காரனால உட்காராது. இன்னும் 2 தட்டு தட்டுன்னு நின்றுட்டு இருக்கோம். நான் அப்படி பார்ப்பேன்.
ஏன் இந்த திமிர் அவளுக்கு? 98 வாங்கினால நமக்கும் பேப்பர் வரும். எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிற? 19 ஒன்று கேக்குதோ அவ்வளோவா? 22 கை தட்டி ஒருத்தன் ஆமோதிச்சிட்டான். உனக்குடான் தான் தம்பி, நீ தான் எனக்கு டார்கெட்டு. 22 வருது. 98க்கும் அதே கிளாஸ் டீச்சர், உனக்கும் அதே கிளாஸ் டீச்சர். 98க்கும் அதே ஃபீஸு, உனக்கும் அதே ஃபீஸு. 98க்கும் அதே யூனிஃபார்ம், உனக்கும் இதே யூனிஃபார்ம். சரி, ஓகே. நீ 22, அது 98. நான் ஒன்றும் சொல்லலை. இன்னிலேருந்து இந்த அம்மா பேச்சு கேட்டுக்கோ. உன்னை விட கொஞ்சம் வயசுல பெரிய பிள்ளை எனக்கு இருக்கிறான். எத்தனை பாஸ்வேர்டு அம்மாமார்களுக்கு சொல்லுகிறேன். இதுக்கெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம போன்ல தான், நமக்கே தெரியாது. அதுக்குள்ள பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கோம். அது ஏண்டா தம்பி, இது ஏண்டா எதுவும் திறக்க மாட்டேங்குது, என்னடா? ஆமா, திறக்க மாட்டேங்குது, கொடு. அதெல்லாம் எதுக்குமா உனக்கு? அதெல்லாம் நீ போவாத, அது வேணாம், வேற ஏதாவது பாரு. கை தட்டுறது பாருங்க. நாங்க பாவம் குழந்தைகளை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பெற்றோர்கள் எவ்வளவு பாவம் தெரியுமா? நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்தா இதுங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. எங்க அம்மா சோறு சாப்பிடாம நான் ஏதாவது தப்பு பண்ணி கோச்சிக்கிட்டு எங்க அம்மா மேல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நான் போனேன்னா எங்க அம்மா என்னன்னு கூட கேட்க மாட்டாங்களே. 3 வேளைலாம் பட்னியா இருந்திருக்கேன் நான். அப்புறமா யோசிச்சிருக்கேன், மானமா உயிரா? உயிரோட இருந்தால் தான் மானத்தை பற்றி பேச முடியும். அம்மா சாரி, பசிக்குது, போ ஐ சாப்பிடுப்ப அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் எனக்கு எங்க அம்மா மேல கோவம் வரலையே. எங்க அம்மா இன்னைக்கு கண் கலங்கினாலும் எனக்கு கண் கலங்குதே. இன்னைக்கு நம்ம குழந்தைகள் கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கடுமையா பேச முடியலையே. அதுங்க என்ன டீச்சரை பத்தி சொல்றாதோ அதைத்தானே நாம நம்புறோம். நான் டீச்சரா சொல்றேன் ஒரு விஷயத்த, கை தட்டுறதெல்லாம் டீச்சர். நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளே, இந்த விஷயத்தில் சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள். நான் சத்தியமா என் வாழ்க்கையில நடந்ததை சொல்றேன். ஆஸ்திரேலியா போயிட்டு வரும்பொழுது கூகுள்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் டப்பா மாதிரி இருக்குல்ல, இப்போ அலஸ்காவா வேணும்ட்டு தான் தப்பா சொன்னேன். அது சொன்னா கேக்குதா? எல்லாம் சொன்னா கேக்குதுல்ல. நான் ஒரு இப்படி ஒரு டேப் மாதிரி இருக்கு, அது கூகுள். அதை நான் மெல்பர்ன்ல இருந்து கொண்டு வந்தேன். அதை வச்சுட்டு எல்லாரும் எப்போ பார்த்தாலும் இந்த சர்வீஸ் வாய்ஸ் இருக்குல்ல, அது எந்த ஆன் வாய்ஸா பெண் வாய்ஸா? சர்வீஸ் வாய்ஸ். மேக்சிமம் லேடிஸ் வாய்ஸ் தானே வரும். சார் தலையாட்டுறாரு, முபாரக். நான் என்ன பண்ணேன்னா அந்த கூகுளுக்கு மேல் வாய்ஸ் செட் பண்ணேன். டாக்டர் சுல்தானா, ஐ எம் அட் யுவர் சர்வீஸ், வாட் டு யூ வாண்ட்? அப்படி ஒரு ஆம்பளையாவது குரல்லையாவது சொல்லட்டுமே. அப்படி வீட்டில் அதை செட் பண்ணி வச்சேன். நான் வீட்டுக்கு வர அப்படி வெளியில் போய் சரி நம்ம கொஞ்சம் செட் ஆகிட்டு குளிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் யாரும் இல்லை, கதவெல்லாம் பூட்டிட்டு நான் ஹிந்தி பாட்டு கேட்பேன். கொஞ்சம் வீட்டில் உருது தான் பேசுறது, அதனால் மேரா தில் தா அகேலா அப்படின்ட்டு பாசிகரில் ஒரு பாட்டு. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரில அந்த பாட்டு. மேரா தில் தா அகேலா தூனே கேல் ஐசா கேலா அப்படி வரும் அந்த பாட்டு. ஷாருக் கான் நடித்தது, ஷாருக் கான் அண்ட் கஜோல் நடித்தது. பாசிகர் பாசிகர் ஓ பாசிகர் அந்த பாட்டு. நான் உடனே மேரா தில் தா அகேலான்னு சொன்னேன்னா அது ஹே கூகுள்னு, எஸ் டாக்டர் சுல்தானா, ஐ எம் லிசனிங் டு யூ, மே ஹெல்ப் யூ. மேரா தில் தா அகேலான்னு சொன்னேன்னா அதுக்குள்ள வாசல்ல பில் அடிச்சிச்சு. நான் அப்படியே அதை விட்டுட்டு உள்ள போய் பார்த்தா யாரோ வந்திருந்தாங்க. அவங்கள அட்ரஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டு கதவை மூடிட்டு உள்ள வர என்ன தெரியுமாச்சு? ஒன்றும் இல்லை, ஹே கூகுள் நல்லா இது ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆனாச்சு. என்ன பண்ண, உள்ள வர மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸா மாறி இருக்கு. என் வாழ்க்கையில நடந்தது. ஃபீமேல் வாய்ஸ் மாறி
Dr. Sultana, I think you are back. Please sit down. என்னடா இது, எனக்கு என்னன்னு தெரியல, உட்கார்ந்துட்டேங்க நான். Have a deep breath. அப்படி கூட சொல்லுது. Have a glass of water. அதுக்கு கிச்சனுக்கு போகணும். என்னடா பண்றது? Take your mobile and call அம்மி. நான் எங்கள் அம்மாவை அம்மின்னு போட்டு வச்சிருப்பேன். என்னடா இது, டீப் பிரெத் எடுக்க சொல்லுது, தண்ணி குடிக்க சொல்லுது, உட்கார சொல்லுது, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லுது. என்னன்னு பார்த்தா மேரா தில் தா கேலான்னு சொன்னேனா, என் இதயம் தனிமையில் வாடுகிறதுன்னு அர்த்தம். அதுக்கு நான் சூசைட் பண்ணிக்க போறேன்ட்டு கவுன்சிலிங் கொடுக்குது. அதுக்கிட்ட கேட்டேன் நான், அதுவா நினைச்சுக்குது என்கிட்ட சொல்லுமா? உங்களுக்கு தெரியுமா, உங்க கையில இருக்கிற கேட்ஜெட் உங்க கண்ட்ரோல்ல இல்ல. எப்ப புரியும் உங்களுக்கு? இல்ல சொன்னாங்க, அவர் சொன்னாரு, நீங்க அதை கண்ட்ரோல்ல எடுங்க, அது கண்ட்ரோல்ல நீங்க போகாதீங்க. நான் சொல்றேன், உங்க கண்ட்ரோல்ல அது வரவே வராது. உங்க கண்ட்ரோல்லயே வராது. யாராவது ஒரு கண்ட்ரோலர் இருந்து எங்களை வழிபடுத்துங்க, அப்போதான் அது சரியா வரும். அதுவா கண்ட்ரோல் எடுக்குது. அதுவா கண்ட்ரோல் எடுக்கிற ஒரு கேட்ஜெட் கிட்ட நீங்க விளையாடுறீங்க.